வணக்கம் சாமி. உங்கள் பேர்? சரஸ்வதி. எத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுறீங்க? நாங்கள் சின்ன வயசுலேருந்தே பண்ணுறோம். என்ன பயிரிட்டுருக்கீங்க? நாங்கள் கீரை வகையை முள்ளங்கி, வெண்டைக்காய் இந்த மாதிரி போடுவோம். என்னம்மா என்ன விவசாய முறை பயன்படுத்துகிறீங்க? ஆர்கானிக் உரமா சாமி? உரத்தை என்ன பண்ணுறீங்கிறீங்க? டிஏபி போடுவோம், யூரியா போடுவோம், மருந்து அடிப்போம். என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு? புழு வரும் சாமி, அசுகினி வரும், அப்புறம் இந்த அட்டைப்பூச்சிகளாக வரும், வண்டு இருக்கும், வண்டு வரும். அதெல்லாம் அந்த இலைகளை மருந்தடிக்காமல் விட்டுட்டோம்னா அது தின்னு போடும். நம்ம அப்பப்போ அதை பார்த்து விழுந்த பிறகு மருந்தடிச்சிடுவோம். நீங்கள் இவ்வளோ பிரச்சனை சொல்கிறீங்க, அந்த பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் வராதுன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் என்ன பண்ணால் வராது. நாங்களும் ஆர்கானிக் பண்ணி பார்த்தோம், அதெல்லாம் ஒன்றுமே வேலையாகுது தங்க. ஆர்கானிக் போட்டு பார்த்தீங்க? போட்டு பார்த்தோம். எத்தனை வருஷமாக பண்ணோம்? நாங்கள் 1.5 வருஷம் பண்ணோம். அப்புறம் முடியல, சரி மறுபடியும் இதுக்கே மாறிட்டோம். அது போட்டதுக்கப்புறமும் நிறைய ஜாமி அது அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. இந்த இஞ்சி பூண்டு சர்க்கரை இதுக்கெல்லாம் கலந்து அடிக்க சொன்னாங்கன்ட்டு இந்த நீரா மேடமெல்லாம் கூட கொடுத்துட்டாங்க சாமி. எல்லாம் வாங்கி அடித்து பார்த்தோம், ஒன்றும் வேலையாகலை. இப்போ பண்ணுற விவசாய முறை உங்களுக்கு பயன்படுதா? அதெல்லாம் பரவாயில்ல சாமி. எங்களுக்கு உழவர் சந்தை இருக்குது, நேரடியாக நாங்கள் கொண்டு போய் உழவர் சந்தையில் விற்றுட்டு வந்துடுவோம். ஆர்கானிக் வேண்டான்னு இதில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆர்கானிக் உங்களுக்கு செட் ஆகலை? செட் ஆகுது சாமி. இப்போ வருங்காலத்தில் இப்போ விவசாயிங்க பண்ணுறாங்கன்னா எப்படி மேம்படுத்தலாம்னு உங்களோட கருத்து? எப்படி என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. இப்போ வருங்காலத்தில் வரக்கூடிய விவசாயிங்க விவசாயம் பண்ணோம்னா நீ எல்லாம் சாமி விவசாயம் பண்ண ஆள் இல்லை, செய்யறக்கு ஆள் இல்லை. அதாவது சொந்த ஆள் இருந்தால் செய்யலாம், கூலி ஆளெல்லாம் விட்டு செஞ்சோம்னா அவியல் கொடுக்குறது சரியாக இருக்கும். கூலி பிரச்சனை இருக்கு. ஆமாம், கூலி பிரச்சனை. நம்ம கூட இருந்து செஞ்சால் கட்டுப்படி ஆகும். இல்லைனால விவசாயத்தில் ஒன்றுமே ஜெயிக்க முடியறது இல்லை சாமி. அதனால தான் இப்போல்லாம் விற்று பேங்க்கில் போட்டு